Hello friends, welcome back to Tamil World. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு டேட்டா ஸ்டிக் பத்தி தான் பார்க்க போறோம். அது USB டேட்டா ஸ்டிக். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதை எப்படி யூஸ் பண்றது, எப்படி அந்த ஃபைல் இன்ஸ்டால் பண்றது, நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம், போய் பார்க்கலாம். இதான் அந்த டேட்டா ஸ்டிக். பேர் வந்து irvine கம்பெனி. டேட்டா ஸ்பீட் வந்து உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னா 7.2 Mbps எடுக்கும். பின்னாடி அதோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். மாடல் வந்து i/702SW இருக்கு. அது irvine தான். கீ ஃபீச்சர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சப்போர்ட் டவுன்லோட் ஸ்பீட் 7.2 Mbps அப்லோடு 5.7 Mbps இருக்கும். அப்புறம் HSPA WCDMA UMTS 2100 MEZ to 900 MEZ GEMS GPRS DGE 850/900 1800 1900 MEZ வந்து ஸ்பீட் இருக்கும். டேட்டா SMS and USSD micro SD card slot plug and play support all Indian GSM operators. System recommendation எதுல இருக்குன்னா support Window XP Sp3 Window, vista, அப்புறம் SP1 SP2 Windows 7 Windows 8 does not support Windows RT MAC OS Linux Android இருக்கும். அப்புறம் ஸ்டாண்டர்ட் பை யூசர் இன்டர்ஃபேஸ் எங்கேயும் ஒர்க் ஆகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இதான் டேட்டா ஸ்டிக் 7.2 Mbps irvine போட்டிருக்காங்க. பின்னாடி என்ன போட்டிருக்காங்கன்னா 7.2 702 SW 7.2 Mbps ஹை ஸ்பீடு HSPA டேட்டா ஸ்டிக். அதுக்கு முன்னாடி இதோட யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. அங்கே எப்படி தான் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இப்படி ஓரமாக வச்சிடலாம். அதோட உங்களுக்கு எப்படி போடணும்னு செஞ்சு காமிக்கிறேன். போடணும் வாங்க. இது நம்ம இப்போ சிஸ்டம்ல சொல்லி பார்க்கலாம். நம்ம இந்த ஸ்லாட் சொல்லிருக்காங்க எடுத்துருக்கேன். இந்த ஸ்லாட்ல சொல்லியிருக்காங்க, இந்த சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு லோட் ஆகும். என்ன பண்றாங்க பாருங்க. உங்களுக்கு கீன்ட்டு ஒரு ஆப் காமிக்கும். அது மாதிரி அதோட அப்ளிகேஷன்ல காமிக்கும். நீங்க என்ன பண்றீங்க இதோட பாருங்க. செட்டப்னு இருக்கா, இந்த செட்டப் நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. கொடுங்க, லோட் ஆகுது. உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் உங்க விண்டோல ஏறணும்னு கேக்குதுங்க. ஸ்பேஸ்ல ஏத்திக்கிட்டுன்னு கேக்குது. Do you want allow app from an unknown publisher to make change your PC device ன்னு இருக்கு. செட்டப் நீங்க எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துருங்க. இன்ஸ்டலேஷன்ஸ் ஆகுது பாருங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு இப்படி தான் காமிக்கும். வெல்கம் டு irvine HSPA setup wizardன்னு காமிக்குது. This installation will be irvine HSPA from your computer இருக்கு. அப்புறம் it recommend that you all close all other applications before continuing. அப்புறம் click next to continue or cancel or exit the setup. இப்போ நீங்க என்ன கொடுக்கணும், நெக்ஸ்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொடுங்க. இங்க என்ன select destinations of the location. இதுல எந்த லொகேஷன் செட் ஆகணும் இருக்குது. உங்களுக்கு எந்த லொகேஷன் போட்டுக்கோங்க.
அப்புறமேட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. எக்ஸ் கொடுங்க. ப்ரோக்ராம்ஸ் உங்கள் ஃபைல் இருந்து எக்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. The setup will be create program shortcuts following start menu folder. நெக்ஸ்ட் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டலேஷன்ஸ் ஆகுது இப்போதான். நெக்ஸ்ட் கொடுங்க. இன்ஸ்டலேஷன்ஸ் ஆகிட்டு இருக்கு. இன்ஸ்டலேஷன் ஆகிடுச்சு. அதனால உங்களுக்கு தானே ஓப்பன் ஆகும். பாருங்க ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபினிஷ் கொடுத்துருங்க. கம்ப்ளீட்டட் கம்ப்ளீட்டட் இதை HSPAன்னு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினிஷ் கொடுத்துருங்க. சார் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகுது டிவைஸு உங்கள் சிஸ்டமில். இப்போ உங்களுக்கு என்ன காமிக்கணும், இங்கே கனெக்ட் சாஃப்ட் வைஃபை யூசேஜ் கால் SMS ஃபோன் புக் செட்டிங்ஸ் USSD. இப்போ உங்களுக்கு வந்து இங்கே இரவேன்னு ஒரு லாகோ காமிக்குது. இங்கே உங்களுக்கு கூட சிம் டவர் சிக்னல் காமிக்கும். அப்புறம் உங்களுக்கு என்ன சிம் போட்டுருங்க, வோடாஃபோன் போட்டுருக்கு. எனக்கு வோடாஃபோன் காமிக்குது. இப்போ நீங்கள் இங்கே கனெக்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ட் ஆகும். கனெக்ட் கொடுங்க. கனெக்ட் ஆகும். இப்போ இங்கே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அட்டெக்ஸிங் காமிக்கும். கனெக்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து இங்கே வைஃபை மாதிரி தான் உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் லாகோ மாதிரி காமிக்கும். நெட்டு கனெக்ட் ஆனதுக்கு சிம்பிள் காமிக்கும். நெட்டை கனெக்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கூகுளில் குரோமில் போட்டு காமிங்க. நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்கனால லேட் ஆகுது. ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஏதோ ஒன்று போடுங்க. இப்போ பாருங்க நெட்டு கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே கூகுள். நெட்டு கனெக்ட் ஆயிடுச்சு. லோட் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் நெட்டு கனெக்ட் ஆகிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதோட வேறு யூசேஜ் பற்றி பார்க்கலாம். அப்புறம் கேட்டிங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துட்டோம். அடுத்தது இதில் வந்து சாஃப்ட் வைஃபைன்னு இருக்கும். சாஃப்ட் வைஃபைன்னு உங்களோட நெட்வொர்க்கு வேற ஒருத்தங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நம்மளுக்கு அது தேவையில்லை. அடுத்தது யூசேஜ் நீங்கள் எவ்வளோ டேட்டா யூஸ் பண்ணுறீங்கன்னு நிறைய காமிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள். எங்கள் டேட்டா எங்கள் ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துருங்க. பாருங்கள் உங்களுக்கு டேட்டா நீங்கள் எவ்வளோ நெட்டு யூஸ் பண்ணிருக்கீங்க லோட் ஆகுது. எத்தனை கேபிஎஸ் எத்தனை ஸ்பீடில் எடுக்குது, எத்தனை ஸ்பீடு உங்களுக்கு வருதுன்னு காமிக்குது. அடுத்தது கால். நீங்கள் யாருக்காவது கால் பண்ணால் நீங்கள் கால் டயல் பண்ணிட்டு கால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு இது கொடுக்கணும். SMS இருக்குது, ஃபோன் புக் இருக்குது, செட்டிங்ஸ் இருக்குது, USD கோட் இருக்குது. ஃபோன் புக்னா உங்களோட நீங்கள் இந்த சிம்மில் நீங்கள் இந்த சிம்மில் என்ன ஃபோன் புக் போட்டுருக்கு அதெல்லாம் உங்களுக்கு வந்துடும். அதுமாரி செட்டிங்ஸ் என்ன மாற்றிக்கணும், நெட்வொர்க் நீங்கள் செட்டிங்ஸ் என்ன மாற்றிக்கலாம். USSD இருக்கு, கனெக்ட் இருக்கு. நெட் டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்காங்க. டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு. நீங்கள் கேன்சல் பண்ணுவீங்க. ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.